நியூஸ் டி நேயர்களுக்கு வணக்கம். மாற்று அரசியலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிரதான கட்சி நாம் தமிழர் கட்சி. டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி இல்லாம ஒரு தனி கொள்கையோட செயல்பட்டு இருக்காங்க. போன வீடியோல டிவிகே உடைய ஸ்வாட் அனாலிசிஸ் பார்த்திருந்தோம். அந்த வீடியோல வேற எந்த கட்சிகளுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோல நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஷோக்குள்ள போயிடலாமா? தமிழன் என்கிற போது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வந்தால் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லும் போதே நம்மள அறியாம ஒரு உணர்ச்சி வருது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தா நான் ஒரு விஷயம் பாக்குறேன். 2010 இருந்தே இவங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய பணியை ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வராங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாம அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த அதிமுகக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற கேம்பெயினோட சப்போர்ட் பண்றாங்க. அதை தொடர்ந்து 2011 அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறாங்க. 2014 நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல இவங்க போட்டியிடல. இந்த 2011 இருந்து 2016 வரைக்கும் இவருடைய இந்த அரசியல் காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கடுமையானதா இருந்தது. சீமான் அப்படின்ற ஒற்றை நபர் தெரு தெருவா ரோடா பிரச்சாரம் பண்ணி மேடை பேச்சுகள் அமைச்சு அவருடைய பேச்சால எல்லாரையுமே கவர்ந்து இழுத்தாரு. தேடி தேடி பார்த்தாலும் எங்க ஆட்சியில் ஒரு குறையே சொல்ல முடியாது. ஒரு தம்பி போடுறா உங்க ஆட்சியை தாயா காணாமனு தேடிக்கிட்டு இருக்காங்க. இது அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்தா பார்க்கப்படுதுங்க. ஏன் அப்படின்னா அவருடைய பேச்சால எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கிறாரு. அதை தொடர்ந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா நாம் தமிழர் கட்சி போட்டியாளரா அரசியல் களத்துக்கு வராங்கங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க தனிச்சுதான் போட்டியிடுறாங்க. 234 தொகுதிக்குமே 234 வேட்பாளர்களை நிறுத்தி வச்சு 1.1% வாக்குகளை இவங்க வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் மேல வாங்குறாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2016 காலகட்டத்தில இருந்து 2019 காலகட்டம் வரைக்கும், அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கிற அந்த காலகட்டம் கூட இவங்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவருடைய பிரச்சாரமும் மேடை பேச்சும் அதிகரித்து வந்துட்டே இருந்துச்சு. இளைஞர்களுக்கு மத்தியில இவருக்கான மதிப்பு கூடிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நாம் தமிழர் அப்படின்னாலே தமிழர்களுக்காக பாடுபடணும் அப்படின்னும் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னும் இந்த 3 வருஷமும் அவர் கடுமையா உழைச்சாருங்க. இவரோட அந்த கடுமையான உழைப்புக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி 2019 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல 3.9% வாக்குகள் வாங்குறாங்க. இது 16 லட்சத்துக்கும் மேல வாக்குகளை அவர் வாங்கியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேர்தல் களம் முதல் தேர்தலை சந்திக்கும் பொழுது அவர் 1.1%ல 4 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாரு. 2019 சட்டமன்ற எலெக்ஷன்ல 16 லட்சத்துக்கும் மேல வாக்குகளை வாங்கியிருக்காரு. 4 மடங்கு அதிகமாயிருக்கு. 2019க்கும் 2021 சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் இடையில ஒரு இடைத்தேர்தல் போட்டிட்டாரு. அதை தாண்டி 2021 சட்டமன்ற எலெக்ஷன்ல 6.7% வாக்குகள் வாங்கியிருந்தாரு. இது 30 லட்சம் வாக்குகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் கட்சி படிப்படியா வளர்ந்துகிட்டே வருதுங்க. அப்படியே டபுள் மடங்கு. இதை தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல 35 லட்சம் ஓட்டுகளுக்கு மேல வாங்குறாரு. இதை தொடர்ந்து கட்சியோட ஓட் ஷேர் அப்படின்றது 8.2% உயருது. தேர்தல் ஆணையத்தால மாநில கட்சியா அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு குறைந்தது 8% வாக்குகள் வேணும். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா 8% மேல வாக்குகள் வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி நாம் தமிழர் கட்சி மாறுது. இது வரைக்கும் போட்டியிட்ட ஒவ்வொரு தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. உதாரணத்துக்கு கரும்பு விவசாயி, மைக் சின்னம், ரெட்ட மெழுகுவர்த்தி இப்படி இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்த்த எல்லாமே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு சின்ன வரலாறு. இப்போ இந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பார்த்துருவோமா? ஸ்ட்ரென்த்தா முதல் விஷயம், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் அவருடைய பேச்சும் சொல்லலாங்க. உன் தாய்மொழியை இங்க பார். தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். மேடை பேச்சு அப்படின்றது எல்லாருக்குமே சுலபமா வந்துடாது. கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களுமே 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசுவாங்கன்னு கேட்டா அதுவுமே கிடையாது. இவர் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா சுத்தி இருக்கவங்க எல்லாரையுமே உற்சாகமா வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு தொண்டர்களை தன் வசம் ஈர்க்கக்கூடிய ஒரு திறமை இவருக்கு நிறையவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது
ஒரு கட்சியில தலைவர் பேச போறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கட்சிகள்ல தலைவர் பேச போறாரு அப்படின்னா காசு கொடுத்து மக்களை வந்து கூட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இல்லாம சீமானவர்கள் பேச போறாரு அப்படின்னாலே தானாவே மக்கள் கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி தைரியம் அப்படின்றது அவருக்கு ரொம்பவே ஜாஸ்தியானதுங்க. என்ன பேசுறாரோ அது தைரியமா பேசுவாரு. ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது அவருடைய முடிவா மட்டும்தாங்க இருக்கும். இப்ப கட்சியில ஒரு விஷயம் அவர் பண்ண போறாரு அப்படின்னா வேற யார்ட்டையுமே கேட்காம இதுதான் என் முடிவு, இதுதான் சரி அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறவர் நம்ம சீமான். சினிமாவுல பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக், இது நெஞ்சு டைலாக். எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. இப்போ அரசியல் களத்துக்கு வர்ற எல்லாருமே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, கலைஞர் இல்லாத ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தாங்க வர்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் அரசியல் களத்துல ஆக்டிவா இருக்கும் போதே அரசியல் களத்துக்கு வந்து இவங்க 2 பேரையுமே கடுமையா விமர்சிச்ச 2 பேர்ல ஒருத்தர் சீமான், இன்னொருத்தர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் கூட அதிமுக கூட கூட்டணியில இருந்தாரு. ஆனா சீமான் அவர்கள் வந்து இன்ன வரைக்கும் தனிச்சே நின்று தாங்க போட்டிட்டு இருக்காரு. தனிச்சு போட்டிடுறது அப்படின்றது இவருடைய பயங்கரமான ஸ்ட்ரென்த்தா சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா டிஎம்கேவும் வேணாம், ஏடிஎம்கேவும் வேணாம், எனக்கு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரதான சாய்ஸா நாம் தமிழர் கட்சி தாங்க இருந்தது. இது போக பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்தாரு. உதாரணத்துக்கு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகள் இருக்குன்னா அதுல 117 சீட்டு வந்து பெண்களுக்கும் 118 சீட்டு ஆண்களுக்கும் இப்படி சமமா பிரிச்சாரு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் 20 சீட்டு பெண்களுக்கும் 20 சீட்டு ஆண்களுக்கும் அப்படின்னு பிரிச்சாரு. அதை தாண்டி தமிழக அரசியல்ல முதல் முறையா ஒரு திருநங்கைக்கு தேர்தலில் போட்டியிட ஒரு வாய்ப்பு கொடுத்தாருங்க. இது போக இவர் பேசுற சூழலியல் அரசியல், அதாவது காக்கா, குருவி, மாடு, பசு இப்படி என்விரான்மெண்டல் சம்பந்தமா பேசுற எல்லா விஷயமுமே இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் இழுத்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததா தமிழ் தேசிய அரசியலை கையில எடுத்தது அப்படின்றது இவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாவே சொல்லலாங்க. இவருக்கு முன்னாடியே தமிழ் தேசியம் பேசுறவங்க சொற்பமா தான் இருந்தாங்க. ஆனா அவங்கனால எலக்டோரலா எதுவுமே பண்ண முடியல. ஆனா இவரு தமிழ் தேசியத்தை கையில எடுத்து இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி, எந்த அளவுக்கு அப்படின்னா கடந்த 8 வருஷத்துல 8 மடங்கு வளர்ச்சியை கொண்டு வந்து மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட வச்சிருக்காரு அப்படின்னா இவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்தா இந்த தமிழ் தேசியத்தை கையில எடுத்துதான் சொல்லலாங்க. 2016க்கு அப்புறமா இன்டர்நெட் அப்படின்றது மூளை முடுக்கு எல்லாமே பரவிச்சு. அந்த காலகட்டத்தை இவர் பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவருடைய பேச்சு அப்படின்றது சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலயுமே அதிகமா பகிரப்பட்டுச்சு. தொலைக்காட்சிகள்ல இவருக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னாலும் இந்த சோசியல் மீடியாவை அவர் கையில எடுத்துட்டு அவர் அதையே பெரிய ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாங்க. இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியாலேயே வளர்ந்த கட்சி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம். இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னா 2016ல இருந்து 2021 காலகட்டத்துல தொலைக்காட்சிகள் எதுவுமே இவரை பெருசா ஐடென்டிஃபை பண்ணாம இருந்தாங்க. அந்த டயத்துல சோசியல் மீடியா மூலமா தான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சோசியல் மீடியா ஸ்ட்ரென்த் அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலோட நெருக்கத்துலதான் அவருக்குன்னு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டு முதல் நாள்லயே அப்பா மூளை முடுக்கு எல்லாமே அவருடைய தம்பிகள்னால பரவப்பட்டுச்சு. இது சோசியல் மீடியாலுமே பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சுங்க. உதாரணத்துக்கு ட்விட்டர் பக்கம் போனோம் அப்படின்னாலே இந்தியா முழுக்க அதுதான் பயங்கர ட்ரெண்டிங் ஹேஷ்டாகா இருந்துச்சுங்க. ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு சின்னம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க படாத பாடுபடணும். ஆனா இவருக்குன்னு இவர் கட்சிக்குன்னு கொடுக்கப்பட்ட சின்னம் வந்து ஒரு 2 நாள்ல பயங்கரமா பூமாயி நாம் தமிழர் அப்படின்னாலே மைக்கு தான் அப்படின்னு எல்லார் மனசுலயுமே பதியப்பட்டுச்சுங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் பல ஸ்ட்ரென்த் இருக்கு. இருந்தாலும் நம்ம வீக்னஸுக்கு போயிடுவோம். வீக்னஸா முதல் விஷயமா எதை சொல்லலாம் அப்படின்னா கட்சியை பொறுத்தவரை 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை வளர விடாமலே வச்சிருக்குது அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் வீக்னஸா சொல்லலாம். ஊடக நண்பர்களிடம் சொல்லக்கூடிய ஒன்றுதான், தமிழ் தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு காரணம் இந்தியா. 1938க்கு முன்பு தமிழ்நாடு தமிழருக்கு என்று தந்தை பெரியார் அறிவிக்கும் வரை தமிழ் தேசிய என்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்தவில்லை. ஒரு கட்சியில் இணைய போகிறோன்னா அது ஒன்றும் இப்போ ஒரு காலையில் ஒரு கட்சியில் இணைய போகிறாங்கங்கிறது ஒரு ரகசியமாக போயிட்டு வந்துட முடியாது இல்லையா. நான் எப்படியும் ஊடகத்தை சந்திக்கணும். ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சேன் அப்படின்னா இணைஞ்சேன்னு சொல்லணும். அதை தொடர்ந்து நான் என்ன வேலை செய்ய போகிறேன், எதுக்காக இணைஞ்சேன்றதையும் சொல்லணும் இல்லையா. அப்படி ஒரு சூழல் வரும். அப்போ கட்டாயம் அவங்க எல்லாரையும் கூட சொல்லணும். அப்படி யாராவது வளர்ந்து வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்க கொஞ்ச நாள்லயே வேற கட்சிக்கு மாறிடுறாங்க. எந்த ஒரு சோசியல் மீடியா இவருடைய பேச்சை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சோ அதே சோசியல் மீடியா தான் இன்னைக்கு அவரையே விமர்சிக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா
சீமானை பத்தி பேசினாலே லைக்ஸும் கமெண்ட்ஸும் பிச்சுக்கிட்டு போகுது. உதாரணத்துக்கு எங்களையே நாங்க சொல்லலாங்க. ஏன்னா எங்களுக்கே இப்ப கண்டென்ட் இல்ல, அவரை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, யூடியூப்ல குட்டி குட்டி சேனல் கூட அவரை பத்தி பேசிதான் நிறைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் வாங்குறாங்க. இவரை பத்தின ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாமே சோசியல் மீடியால பரவுச்சு அப்படின்னாலே அந்த மீம்ஸுக்கும் ட்ரோல்ஸுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்ற காரணத்துக்காகவே அதை அதிகமா பரப்புறாங்க. இது அவருடைய பெரிய வீக்னஸா பார்க்கப்படுதுங்க. இது போக ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக, எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக, அது மட்டும் கிடையாது, மத்திய இருக்கக்கூடிய பாஜக, காங்கிரஸ் கட்சியில கூட வம்பு வழக்கு வளர்த்து வச்சிருக்காரு. அதனாலயே இந்த எல்லா கட்சிகளுக்கும் இவர் எதிரியா மாறி இருக்காரு. இதனாலயே இவர் சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னாலேயே இவரை சுத்தி இருக்க எதிர்கட்சிகள் எல்லாமே எடுத்து போட்டு கிழிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு விஜயலட்சுமி விவகாரத்தை எடுத்துக்கலாங்க. இதுக்கடுத்து இவங்களுடைய பெரிய வீக்னஸா ஒரு விஷயத்த சொல்லலாங்க, பண பலம் இல்லாதது. இப்ப மத்த கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர்தல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே தொகுதியா பல கோடி செலவு பண்றது, விளம்பரம் பண்றது, டெலிவிஷன்ல போய் ஆடு கொடுக்கறது, கட் அவுட் அடிக்கிறது, வாக்குகளுக்கு காசு கொடுக்கறது, இப்படி நிறைய விஷயங்கள் பணத்தாலேயே பண்ணுவாங்க. ஆனா இவங்க கிட்ட அந்த அளவுக்கு போதிய பணம் இல்லாதது இவங்களுடைய பெரிய வீக்னஸா பார்க்கப்படுதுங்க. இதுக்கு அடுத்த வீக்னஸா என்ன பார்க்கலாம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாததே ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பிரச்சாரம் பண்றதுக்கு போதிய ஆட்கள் இல்லை. இவரே இறங்கி எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கு. அது இவருடைய மிகப்பெரிய வீக்னஸ்ங்க. இது போக இவர் தீவிர தமிழ் தேசியம் பேசுறது இவருக்கு பெரிய வீக்னஸ் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இவருக்கு இங்க இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினரோட வாக்கு வராமலே போயிடும். ஏன் இவங்களே அவருக்கு எதிராக செயல்பட கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே இவருக்கு மிகப்பெரிய வீக்னஸா பார்க்கப்படுதுங்க. இது போக இன்னும் நிறைய வீக்னஸ் இருக்கு. நான் சொன்ன வீக்னஸை தவிர்த்து உங்களுக்கு எதனால வீக்னஸ் பாயிண்ட் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வாங்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி போயிடலாம். ஆப்பர்ச்சுனிட்டியில முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மாற்று அரசியலை விரும்புறவங்களுடைய முதல் சாய்ஸா இவர் தான் இருக்காரு. அதனால இவருக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா கருதப்படுது. அடுத்தது எம்எல்ஏ எம்பி இல்லாதது இந்த கட்சியோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்காம அப்படின்ற எண்ணம் மக்கள் மனசுல இன்னமும் இருக்கு. இந்த வளர்ச்சி இப்படியே இருந்துச்சு அப்படின்னா தமிழக அரசியல்ல இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் மிக முக்கிய கட்சிகள்ல ஒன்னா நாம் தமிழர் கட்சியும் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கப்படுதுங்க. அடுத்ததான் இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா எது பார்க்கப்படுது அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க பரவலான வளர்ச்சி இந்த கட்சிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா 8% வாக்குகள் அப்படின்றது தமிழகம் முழுக்கவே பரவலான வாக்குகளா வாங்கி இன்ன வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கப்படுது இந்த கட்சிக்கு. அடுத்ததா இவரை இப்போ பல கட்சிகள் கூட்டணிக்கு இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இருந்தாலும் அவர் போக மாட்டாரு, தனிச்சுதான் நிப்பாரு. அதுவும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி நிறைய இருந்தாலும் அடுத்ததா நம்ம த்ரெட்டுக்கு போயிடலாம் வாங்க. த்ரெட்ல முதல் விஷயமா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிஎம்கேவும் வேண்டாம், ஏடிஎம்கேவும் வேண்டாம், மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட வாக்கு ஒட்டுமொத்தமா நாம் தமிழர் கட்சிக்கு போகுதா அப்படின்னு கேட்டா அது மிக மிக குறைவா தான் இருந்திருக்கு. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இந்த கட்சி போட்டியிட்ட முதல் தேர்தலையே, அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலையே மாற்றத்துக்கான வாக்குகள் இவருக்கும் விஜயகாந்த் தலைமையிலான மக்கள் நல கூட்டணிக்கும் ஸ்பிளிட் ஆச்சு. இதை தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலையுமே மாற்றத்துக்கான வாக்குகள் கமல் அவர்களுக்கும் பிரிஞ்சுது, அமமுக அவர்களுக்கும் பிரிஞ்சுது. இதை தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் மாற்றத்துக்கான ஆப்ஷன் அப்படின்றது 3 இருந்துச்சு. கமல் அவர்களுடைய தலைமையிலான மக்கள் நீதி மையம் ஒன்று இருந்தது, டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக ஒன்று இருந்தது, அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியும் இருந்தது. இது மாற்றத்துக்கான வாக்குகளை 3 பிரிச்சுது. இதுவே இவருக்கு ஒரு பெரிய த்ரெட்டுங்க. அடுத்ததாக 2024 நாடாளுமன்ற தேர்தலையுமே பாஜக தலைமையிலான 3வது அணி அமைஞ்சுது. அப்பயுமே மாற்றத்துக்கான வாக்குகள் ஸ்பிட்டாக தான் செஞ்சுது. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026ல விஜய் தலைமையிலான தவேகா கட்சிக்கும் மாற்றத்துக்கான வாக்குகள் ஸ்பிட் ஆகும் அப்படின்னு பேசப்படுது. இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு. அதுல தண்ணிக்குள்ள முழுகிட்டோம், தலையை தூக்கிக்கிட்டோம், வாயை பொழந்துக்கிட்டோம். இந்த ராட்சச முதலைகள்லாம் ரகமா இருக்குமே, இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போவ, உன்னால முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி. இது எவ்வளவு பெரிய ஆட்டம். நானும் நான் சொன்னேன், கொஞ்சி கஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்ல, கொடிய முதலைகள் நிறைஞ்ச குளம், ஒவ்வொரு காலடியும் பார்த்து எடுத்துக்கன்னு சொன்னேன். நேரடியா சொன்ன, இப்பவும் அவர்கிட்ட சொல்றேன், ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன். மேடைக்கு மேடை
ஊன்னு சொன்னா மட்டும் புரட்சி செய்திட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த அரசியல்வாதியை சொல்றாரு? இது எல்லாமே இவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய த்ரெட்டுங்க. இவர் கடந்து வந்த தேர்தல் எல்லாத்துலயுமே 3வது அணி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதுக்கும் 2026 தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வரைக்கும் 3வது அணியா இருந்த இவங்க எல்லாருமே அரசியல் களத்துல ஏற்கனவே இருந்தவங்க. கமல்ஹாசன் சார் அவர்களை தவிர்த்து 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல அவர் மோத போறது விஜய் தலைமையிலான தவிக கட்சியோட. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் அண்ட் அவருக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய செல்வாக்கு, பெண்களுடைய செல்வாக்கு, இது ரெண்டுமே அவருக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்றாங்க. விஜயோட இந்த பலம் சீமானுக்கு சப்போர்ட் பண்ண இளைஞர்களோட வாக்க பிரிக்க வாய்ப்பு இருக்கு. இது இவருக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுங்க. இது எல்லாமே தாங்க இவருடைய ஸ்வாட் அனாலிசிஸ். அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா வரிசையா பார்த்தோம். இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வீடியோவா எந்த கட்சியோட ஸ்வாட் அனாலிசிஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க.